ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். தினமுமே ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் மனதில் தோன்றும். இந்த நாள் துவங்கும் போது இந்த நாளாவது நமக்கு நல்ல நாளாக இருக்குமா? நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமா? நம் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா என்று ஏக்கத்தோடு ஒவ்வொரு நாளையும் ஆரம்பித்து கொண்டுதான் இருக்கிறோம். நாம் நினைத்தது நடக்குமா? நம் வாழ்வில் நல்லது நடக்க துவங்குமா என்ற கேள்வியோடுதான் ஒவ்வொரு நாள் விடியலிடும் கேள்வியோடே எழுகிறாய். இப்படி ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் போராட்டத்தோடும் எதிர்பார்ப்போடும் இருக்கும் என் குழந்தையே, நான் சொன்னது போல் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இருளோடு போராடி போராடி வெளிச்சம் பிறக்கிறது. வலியோடு போராடி போராடி வெற்றியும் கிடைக்கிறது. மண்ணுடன் போராடி போராடிதான் அந்த விதைகள் விருட்சமாகிறது. போராட்டமில்லாத வாழ்வு என்பது சுவாசமற்ற உடலுக்கு சமமானது. உன்னுடைய போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு தரும் நல்ல நாள் உன்னை நெருங்கிவிட்டது. நான் உன்னை அனைத்திற்கும் சமமாக உன் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கப் போகிறேன். உன் வாழ்வில் நல்லது நடக்க துவங்கும் நல்ல நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. இத்தனை நாள் உன்னுடைய போராட்டத்திற்கும் உன்னுடைய கஷ்டத்திற்கும் உன்னுடைய கண்ணீருக்கும் பதில் தரும் நேரமாக இனி வரும் நாட்கள் அமையப் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு சுகமாக நடக்கப் போகிறது. நான் கூறியது போல், நான் உனக்கு வாக்கு அளித்தது போல்தான் நடக்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் ராஜயோகம் ஆரம்பம்தான். உன் போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு பதில், ஒரு நீதி கிடைக்கப் போகிறது. உன் போராட்டம் ஜெயிக்கப் போகிறது. உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பதிலை நான் கொடுக்கப் போகிறேன். உனக்கு வேண்டியது அனைத்தையும் நான் உனக்கு வழங்கப் போகிறேன். கஷ்டப்பட்ட காலத்திலெல்லாம் தைரியமாக இருந்த என் குழந்தை, இப்பொழுது உனக்கான இஷ்டகாலம் வரும் பொழுது வேதனையில் துவண்டு கொண்டிருக்காதே. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு, மகிழ்ச்சியாக இரு. உன் கஷ்டங்களிலிருந்து உன்னை நான் விடுவிக்கிறேன். நீ இஷ்டப்பட்ட அனைத்தையும் உன் கையில் நான் சேர்க்கப் போகிறேன். உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் வீட்டிற்கு நான் வரப்போகிறேன். என்னை வரவேற்க தயாராக இரு. கண்களை நம்பிக்கையோடு திறந்து பார். நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயமாக உணர்வாய். நம்பிக்கை குறைகிறது என்று நீ நினைக்கும் தருவாயில் உன் வெளியில் நான் உன் சாய் தேவா செயல்பட துவங்குவேன். நம்பிக்கை இழக்கும் நேரம் ஒன்றை புரிந்து கொள். பந்தய கோட்டிற்கும் உனக்கும் ஒரு அடி தூரம்தான் வித்தியாசம் இருக்கிறது என்று அந்த தருணத்தில் நான் உன் பொறுமையும் நம்பிக்கையும் இழக்கும் மனநிலை, சக்தியில்லாத சூழ்நிலை உருவாகும். அதை கவனத்திற்கு எடுத்துக்கொள். உனக்கான சக்தியாய் உன்னிடத்தில் நான் இருந்து உனக்கு அனைத்து தெம்பையும் தந்து கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது உனக்கு ஏன் மனக்கவலை? ஆம் என் குழந்தையே, நீ விரும்பியது அனைத்தையுமே உன்னிடம் சேர்க்கும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நான் அதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட்டேன். இதோ உனக்கான நேரம். சரியான நேரத்தில் நீ வேண்டியது, விருப்பப்பட்டது, பிரார்த்தனையாக என்னிடம் வைத்தது அனைத்துமே உன்னிடம் வந்து சேரும். உன்னிடம் கொடுப்பதைத் தவிர வேறு என்ன வேலை இருக்கிறது உன் சாயி தேவாவிற்கு? என் வாழ்க்கை இருளில் இருக்கிறதே என்று கவலைப்பட்ட என் பிள்ளைக்கு பிரகாசமான ஒளியை காட்டப் போகிறேன் உன் சாயி தேவா. நீ காத்திருந்தது எல்லாமே போதும். உனக்கு வேண்டியதை உடனே உனக்கு கிடைக்கும்படி நான் என்னுடைய முடிவை மாற்றிவிட்டேன். அதற்கான அத்தனை வழிகளையும் நான் செய்துவிட்டேன். நீ என்னிடம் கேட்பது உனக்கு அப்படியே கிடைக்கும். எது கேட்கிறாயோ அது அப்படியே உனக்கு கிடைத்துவிடும். நான் சொன்னது போல் உன் வாழ்வில் எல்லாமே நடக்கப் போகிறது. நான் இருக்கிறேன். உன்னுடைய கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் கடைசி நாள் வந்துவிட்டது.
உன் எல்லா கஷ்டங்களையும் களைத்துவிட்டு மகிழ்ச்சி மட்டுமே நிரம்பும் நாளாக இந்த நாள் உனக்கு அமையப் போகிறது. இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சுபமாகவும் சுகமாகவும் நடக்கும்படி நான் வழிவகை செய்வேன். நிறைய நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் ஏற்படும். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நான் நடத்தப் போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கான பாதை உன் கண்முன் காண்பித்து விட்டேன். உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமோ ஏராளம். உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள். நன்றாக உழைத்து முன்னேறு. மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள். வாழ்க்கையில் நிதானத்தை கடைப்பிடி. அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம். நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே. நான் இருக்கிறேன். நான் உன் இதயத்தில் இருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன். இன்று அதை நீ நிச்சயமாக உணர்வாய். காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று சுகமான தென்றலாய் தெரியும். அதே போல நான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அதை அழகான உயிரோட்டமுள்ள வாழ்க்கைக்கு அர்த்தமாகவே இருக்கும். உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லையே இல்லாதது. நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகி சென்றாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உன் சாயப்பா உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மகிழ்ச்சியாகவே எப்பொழுதும் இரு. நீ போகும் வழிகளில் சில முட்கள் இருக்கவே செய்யும். நீ எவ்வளவுதான் கவனமாக நடந்தாலும் அது உன் காலை காயப்படுத்தவே செய்யும். அந்த வழியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நீ பயணித்தால் கூடிய விரைவில் மலர்கள் நிறைந்த சோலைவனமான பாதை உனக்கு கண்களுக்கு தென்படும். அந்த பயணத்தில் உனக்கு துணையாக உன் சாயி நான் எப்பொழுதும் துணை நிற்பேன் பிள்ளையே. நான் உனக்கு கொடுக்க போகும் தீர்ப்பு இறுதியான தீர்ப்பு. ஒரு கன நொடி போதும் உன் வாழ்க்கையையும் உன் விதியையும் மாற்றி அமைக்கும் சக்தி உன் அப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியுமல்லவா? என்னை நம்பு. உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். அளவில்லாத மகிழ்ச்சிக்கு உன்னையும் உன் வாழ்க்கையையும் கொண்டு செல்வதற்காகவே இத்தனை நாள் இத்தனை போராட்டங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் போராட்டங்கள், அவமானங்கள், விரக்திகள், வேதனைகள், இதுதான் கடந்து வந்திருக்கிறாய். பொறுமையாக இரு. அனைத்தும் உன் வாழ்வில் வசமாகும். எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்று இன்றைய துணிச்சல் நாளை உனக்கு வரும் துன்பத்தை கூட துரத்தி அடிக்கும். எனவே எப்பொழுதும் எதிலும் துணிவோடு செயல்படு. துணிச்சலோடு இரு. தைரியமாக இரு. கலங்கி நிற்காதே. போராடு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக அடைந்தே விடலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை குழந்தையே. நம்பிக்கைதான் வாழ்க்கையாகவே இருக்கும். எப்படி வேணாலும் வாழ்ந்து விட்டு போ. ஆனால் உன்னால் மற்றவர்கள் யாருமே கண்ணீர் சிந்தவோ வேதனைப்படவோ அழிந்து விடவும் கூடாது என்ற கொள்கையோடு உன் வாழ்க்கையில் வாழ். அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. எப்பொழுதும் வெட்டிவிட்டாலும் தட்டிவிட்டாலும் எத்தனை முறை தள்ளிவிட்டாலும் மீண்டும் முளைத்து வரும் மரம் போல் இரு என் குழந்தையே. எது நடந்தாலும் போராடி முட்டி வந்து விடலாம் என்ற தைரியத்தோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ விருட்சம் போல மிக சுலபமாக வளர்ந்து விடலாம். மிக பிரம்மாண்டமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தும் விடலாம். நீ எடுத்து வைக்கும் பாதையிலும் சரி, நீ எடுத்து வைக்கும் முயற்சிகளிலும் சரி, எப்பொழுதுமே தடைகள் 1000 இருக்கும். தடைகள் இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையவும் அடையாது. ஒரு செயலை முடிக்க 1000 முயற்சிகள் எடுத்தால் அதில் குறைந்தது 100 தடவையாவது தடைகள் இருக்கும். தடைகளை உடைத்து முன்னேறி செல்பவனே வாழ்வில் வெற்றியை பறித்து விடலாம் மிக சுலபமாக. தடைகள் 1000 வந்தாலும் அடியெடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. உன் வாழ்க்கை உனக்கு வசப்படும். தடைகள் பல வரலாம் குழந்தையே. தட்டி பறிக்க கூட்டமும் பல வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே.
எப்பொழுதும் துணிந்து நில். உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் என்பதை மனதார நம்பு. எப்பொழுதுமே முன்வைத்த காலை பின் வைக்காதே. பின் வைக்கும் எண்ணத்தை கூட விட்டுவிடு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளாகத்தான் இருக்கும். வெற்றி அடைவதற்கான அடியாகவே இருக்கும். அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்கிறாய்தானே? அப்படியென்றால் துணிந்து நில். எதிர்த்து நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். வெல்லலாம். தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்து விடவே முடியாது. நீ எங்கு இருந்தாலும் என்னை நினைத்துக் கொண்டே இரு. என்னுடைய நாமஸ்மரணத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. யாரும் என்னை தடுக்கவே முடியாது. உனக்கு நல்லது செய்வதிலிருந்து என்னை யாருமே தடுக்கவே முடியாது. உனக்கு செய்ய வேண்டியதை சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் நான் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன். வாழ்நாளே வீணாகிவிடும் குழந்தையே. எனவே எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் எப்படித்தான் நடந்தாலும் உன் மனது எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். ஏனென்றால் நடப்பது நடந்தேதான் தீரும். நீ வேதனைப்படுவதாலோ சோதனைப்படுவதாலோ சோகப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஏற்கனவே எல்லாமே தீர்மானிக்கப்பட்டவைதான். நீ நினைத்தாலோ யார் நினைத்தாலும் எதையுமே மாற்ற இயலாது, மாற்றவும் முடியாது. என் அன்பு பிரியமே, வெற்றியாளரின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி அடைவதைக் காட்டிலும் உனக்கான ஒரு தனியான பாதையை உருவாக்கு. அதில் நம்பிக்கையோடு பயணப்பட்டு கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி உன் வசமே. உன் வழியில் உன்னை பின்பற்றி வர பலர் காத்துதான் கிடக்கிறார்கள். உனக்கு 8 திக்கிலும் முன்னேயும் பின்னேயும், உனக்கு முன்னால் உனக்கு வழிகாட்டியாகவும் பின்னால் உனக்கு பாதுகாவலனாகவும், அனைத்து திசைகளிலும் உன் சாயப்பாவும் உன் கூடவே வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன் வழியில் உன்னை பின்பற்ற பல பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தையும் நான் உனக்காக உருவாக்குவேன். உன்னை கீழ்த்தனமாக பேசியவர்கள், நீ வேண்டாம் என்று உன்னுடைய அன்பை உதறி சென்றவர்கள், உன்னை ஏளனமாக பார்த்தவர்களுக்கு முன்னால் உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைப்பேன். உன் வழியை பின்பற்ற 1000 பேர் அந்த உன்னை ஏளனப்படுத்தினவர்கள் அனைவரையும் உன் பின்னால் வரவைப்பேன். உன் சாயிநாதர். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி நான் யாருக்கும் அறிவுறுத்தியதே இல்லை. எனவே போராடிக்கொண்டே இரு, நகர்ந்து கொண்டே இரு. பாதைகளில் 1000 தடைகள் இருந்தாலும் அதை தகர்த்து விட்டுதான் செல்ல வேண்டும் என்றில்லை குழந்தையே. தவிர்த்து விட்டும் செல்லலாம். எறும்பை போல் இரு. 1000 தடைகள் வந்தாலும் அதை முயற்சி செய்து கொண்டு தகர்த்து கொண்டே இரு. தவிர்த்து விட்டும் செல்லலாம். சில நேரம் சென்று வெற்றி என்னும் இலக்கை நிச்சயமாக எட்டி பிடிக்கலாம். உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனக்கவலையும் சோதனையும் சோகமும்? நல்லது கெட்டது என்பது எதிலும் உண்டு என் குழந்தையே. நீ அதை எப்படி பார்க்கிறாய் என்பதை பொறுத்துதான் அது உனக்கு நல்லதாக இருக்கும் கெட்டதாக இருக்கும் என்பதை அதுவே முடிவு செய்யும். பார்க்கிற பார்வையில்தான் இருக்கிறது அனைத்தும். உன் மனதில் என்ன எண்ணம் தோன்றுகிறதோ அந்த எண்ணத்தை பொறுத்துதான் அனைத்துமே அமையும். எப்பொழுதுமே எதையாவது தேடிக்கொண்டே இருக்காதே. இருப்பதை தொலைக்காமல் பார்த்துக்கொள். அதுவே உன் வாழ்க்கைக்கு நிம்மதியை தரும். இருட்டில் நின்று கொண்டு இருட்டையே தேடாதே. வெளிச்சத்தில் நின்று கொண்டு வெளிச்சத்தையே தேடாதே. இது மிகப்பெரிய முட்டாள்தனம் குழந்தையே. அடுத்து என்ன நடக்கும் என்ற பயத்துடனே எப்பொழுதும் வாழாமல், எது நடந்தாலும் மோதி பார்த்து விடலாம், எது நடந்தாலும் பார்த்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு வாழ். எது நடந்தாலும் உனக்கு அது மிக பெரியதாக தெரியாது. எல்லாமே சிறியதாகத்தான் தெரியும். நான் உனக்கு அருகில் இருக்கும் பொழுது வீணாக மனக்குழப்பம் ஏன்? வரத்தை பெற தயாராகு, ஆயத்தமாகு.
உனக்கான அந்த நல்ல நேரம் உன்னை தேடி இதோ வந்து கொண்டே இருக்கிறது. நீ போகும் பாதையில் முட்கள் உன் காலை பதம் பார்க்கிறது என்று நீ நினைப்பது மிக சரிதான். ஆனால் அந்த முட்கள் உன் காலை பதம் பார்க்கவில்லை என்றால் நீ எப்பொழுதும் மேலே அண்ணாந்து நிமிர்ந்து கொண்டுதான் நடந்து கொண்டே இருப்பாய். கீழே குனிந்து உன்னுடைய பாதை எப்படி இருக்கிறது, அந்த பாதையில் நீ எப்படி பயணம் செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை கூட பார்த்திருக்க மாட்டாய். அந்த முட்கள் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. அந்த முட்கள் உன் காலை பதம் பார்த்ததால்தான் நீ உன்னையையும் கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய், உன் வாழ்க்கை பாதையையும் கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய். முட்கள் குத்தினது சிறிய வழியாகத்தான் இருக்கும். ஆனால் நீ கவனித்து உன் வாழ்க்கையையும் உன் வழியையும் சென்றால்தானே வெற்றியை அடைய முடியும். எனவே எப்பொழுதுமே எதை நினைத்து கொண்டு எப்பொழுதுமே பயணம் செய்து கொண்டே இருக்காதே. உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய இலக்கை நீ எப்படி அடைய முடியும் என்பதை மட்டுமே உன் சிந்தனையில் நிறுத்திவிட்டு உன் பயணத்தை மேற்கொள். அப்பொழுதுதான் நீ செல்ல வேண்டிய பாதையில் நிச்சயமாக சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும், நன்மை மட்டுமே நிறைந்து இருக்கும். எப்பொழுதுமே நீ செல்லும் பாதையில் சில தடங்கல்களும் வரலாம், பாதாள படுகுழியும் வரலாம். அதை உணர்த்துவதற்காகவே அந்த முட்களை வைத்து உன் பாதத்தை நான் பதம் பார்த்தேன். இதை புரிந்து கொண்டு நீ உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டால் மிக கம்பீரமாக சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையை நிச்சயமாக நீ அடைவாய். வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக ருசிக்கலாம். உனக்கு வரும் கஷ்டங்களும் சோதனைகளும் உன்னுடைய அகத்தையும் புறத்தையும் சுத்தப்படுத்துவதற்காகத்தான் வருகிறதே தவிர உண்மையாக உன்னை கண்ணீர் சிந்த வைக்கவோ வேதனைப்படுத்தவோ வரவில்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எனக்கு மட்டும் கஷ்டம் வருகிறதே, என் வாழ்க்கையில் மட்டும் சோகத்திலேயே சுழன்று கொண்டிருக்கிறதே என்று உன்னை பற்றி மட்டுமே நினைக்காதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர்க்கென்று இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி சுழன்று கொண்டுதான் இருக்கும். நீ மட்டும் என்ன கர்மாவுக்கு விதிவிலக்கா? எல்லாமே கூடிய விரைவில் சரியாகிவிடும். அதற்கும் எதற்கும் துணையாக நான் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இருக்கும் வரை தேவையில்லாத பிரச்சனையோ தேவையில்லாத குழப்பமோ தேவையில்லாத மனவேதனையோ உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. எது நடந்தாலும் நல்லதாகவே நடக்கும். எது நிகழ்ந்தாலும் நமக்கு அது நன்மையாகவே நிகழும் என்ற நம்பிக்கையோடு இரு. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. இன்று கஷ்டத்தை அனுபவித்தால் நாளை இரட்டிப்பு மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறோம் என்ற நேர்மறை எண்ணத்தோடு இரு. உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் உன் செயல்கள் போல் எல்லாமே உனக்கு நன்மையாகவே முடியும். நிரந்தர நன்மையாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை யாராவது நிராகரித்தார்கள் என்றால் கலங்கி விடாதே. ஏனென்றால் உன்னை யாராவது நிராகரிக்கிறார்கள் என்றால் வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்றால் நீ அதற்காக கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நிராகரிப்புகள் தான் நல்ல நிலைமைக்கு உன்னை அழைத்து செல்லும். எல்லோருமே வாழ்க்கையில் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. கண்களை மூடிக்கொண்டு உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. அப்பொழுதுதான் உன் பாதை உனக்கு வெளிச்சமாக இருக்கும். எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை எப்பொழுதும் கைவிடாது என்ற தாரக மந்திரத்தை உன் மனதிற்குள் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் நம்பிக்கை போல் எப்பொழுதும் நீ வாழ்வையில் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வாய். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியடைய செய்வேன். கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து செல்வேன். அங்கே தீப பெருஞ்சுடர் போல் உன்னை வாழ்வில் ஒளிர வைப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருள்தானே. யாரிடம் எப்படி பழக வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பதை சிந்தித்து பழகு. பின் பழகிவிட்டு
அவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கி சென்று விட்டார்கள் என்றால் பின் நீதான் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்வாய், மனதை வேதனைக்கு உள்ளாக்குவாய். உன்னைப் போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து கொள்ளாதே. உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை கொண்டவர்களே. அனைவரிடமும் பார்த்து பழகு, பின் வருத்தப்படாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நீ அப்படி இருந்தால் அந்த தோல்வி கூட என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவன் முன்னேறிக்கொண்டே இருக்கிறானே என்று உன்னை பார்த்து பயந்து உன்னை விட்டு விலகிவிடும். அப்பொழுது வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம் நீ. அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் மற்றவர்களை உன்னை போல் நினைத்து கொள்ளாதே. எல்லோரும் உன்னை போல் மிக நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். உன்னை போல் மற்றவர்களும் வெவ்வேறு விதமாகத்தான் இருப்பார்கள். அனைவரையும் பார்த்து பின் அவர்களோடு பழக்கம் வைத்துக்கொள். உன் அன்பை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன் பாசத்தை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அந்த நொடியில் வாழ்க்கையே வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதை புரிந்து கொள். உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அப்பொழுது முடிவெடு. அவர்கள் முன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பிரம்மாண்டமாகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற முடிவை எடு. அப்பொழுது உன்னை அவமானப்படுத்தியவர்களை உன்னை அண்ணாந்து பார்ப்பர், திரும்பி பார்ப்பர். நீ வாழ்க்கையில் ஏறிய உச்சத்தை பார்த்து. எப்பொழுதுமே சந்தேகத்தை உன் மனதிலிருந்து எரித்துவிடு. நம்பிக்கையை உன் மனதில் முழுவதுமாக விதைத்துவிடு. மகிழ்ச்சி தானாகவே உன் மனதில் மலர்ந்துவிடும். நம்பிக்கை மனதில் வந்துவிட்டாலே நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டாலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் தானாகவே நிலைத்திருக்கும் உன் மனதிலும் உன் வாழ்விலும். உனக்கு ஏதாவது கிடைத்தால் அதை அனுபவித்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். கிடைக்காததை நினைத்து ஏங்காதே. உனக்கு எது கிடைக்கவில்லையோ அதை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்காமல் கிடைக்காததை நினைத்து ரசிக்க கற்றுக்கொள். அப்பொழுது அது தானாகவே உன்னிடம் வந்து சேரும். உன் மனம் மீண்டும் மீண்டும் எதை எண்ணுகிறதோ, எதை பார்க்கிறதோ, எதை நினைத்து கொண்டே இருக்கிறதோ அது மாதிரியே உன் வாழ்க்கையும் மாறிவிடும். நம்பிக்கைதான் வாழ்க்கை, உன் எண்ணம்தான் வாழ்க்கை. அதுபோல உனக்கு கிடைக்காததை பற்றியே நீ ரசித்து கொண்டிருந்தால், அதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தால் உன் மனமும் அதிலேயே லயித்துவிடும். பின் உன் எண்ணம் போல் எல்லாமே உனக்கு வரும், சாதகமாக சந்தோஷமாக. அப்படி இருந்தால் உன் வாழ்க்கை போராட்டமில்லாத வாழ்க்கையாக மாறும். எப்பொழுதுமே உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே போராடு. அப்பொழுதுதான் வாழ்க்கை உனது வசமாகும். விதி உன்னுடைய 1000 கதவுகளை மூடினாலும் உன்னுடைய முயற்சி ஒரு ஜன்னலையாவது நிச்சயமாக திறக்கும். என் அன்பு பிரியமே, துன்பம் உன்னை சூழ்ந்தாலும் மேகம் கலைந்த வானமாய் எப்பொழுதும் தெளிவாகவே இரு. தெளிவான மனதோடே இரு. நீ தெளிவாக இருந்தால் அடுத்து என்ன செய்யலாம் என்ற நினைப்பு உன் மனதில் எண்ணிக்கொண்டே இருக்கும், எழுந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் மிக சுலபமாக அந்த துன்பத்திலிருந்து மீண்டு விடலாம். சத்தியமாக. முட்கள் பாதையில் சென்றால் முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள். உனக்கு அப்பொழுது அதன் தரும் வழிகளும் பழகி போகும். எப்பொழுதுமே உன்னை நீயே ஏளனமாக நினைத்து கொள்ளாதே. அடுத்தவர்களோடு உன்னை ஒப்பிட்டு எப்பொழுதும் பார்த்து உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உலகத்தில் உன்னை விட மிக உயர்ந்தவர், திறமைசாலி யாருமே இல்லை. நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். நீ அதிர்ஷ்டசாலியே, பாக்கியசாலியே. வேதனைகளை நீ ஜெயித்து விட்டால் அதுவே உனக்கு மிக பெரிய சாதனையாகத்தான் இருக்கும். உன்னால் முடியும் என்று எப்பொழுதும் நம்பு. என்னால் முடியும் என்று எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு. முடியும் முடியும் என்று நீ நினைத்தாலே போதும். முயற்சி அனைத்திலும் உனக்கு வெற்றியே, ஜெயமே, சாதகமே. ஒரு தோல்வி வந்துவிட்டால் முடங்கி விடாதே. தொடர்ந்து முயன்று கொண்டே இரு. வெற்றியை உனதாக்கிக் கொள்ளலாம். உன் கடினமான காத்திருப்புக்கு இதோ நீ விரும்பிய பரிசு. சந்தோஷமாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்வில் உன்னுடைய ஆட்சியே.
உன் வாழ்வில் இனிமேல் உனக்கு நடக்கவிருக்கும் மாற்றங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் ஏராளமாகவே இருக்கிறது. எனவே பயப்படாதே. உன் ஆட்சி ஆரம்பமாகப் போகிறது உன் வாழ்வில். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை மகிழ்ந்து அண்ணாந்து ஆச்சரியத்தோடு பார்க்கும் நிலைமை உன் வாழ்வில் வரும். அதை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் நடக்கும் உன் வாழ்வில். இப்பொழுது உன்னிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள். பின் நீ எதிர்பாராத நேரத்தில் நீ எதிர்பாராத எல்லாமே உன் வாழ்வில் நிகழும். மிக ஆனந்தமாக, சந்தோஷமாக